செங்கரும்பு தங்கச்சிலையே உங்க நாட்டு செங்கரும்பு தங்கச்சிலையே உங்க நாட்டு செங்கரும்பு தங்கச்சிலையே தங்கச்சிலையே பொங்கி வரும் திணறலே இந்த நிலையே உங்க நாட்டு செங்கரும்பு தங்கம் தரணி அடிவட்ட போட்டு காரி வளவு கொண்ட காரி அடிபட்ட பொட்டு காரி வாழ்ந்து கொண்ட காரி அடிவட்ட போட்டு காரி வளவு கொண்ட காரி அடிபட்ட காரி வாழ்ந்து கொண்ட காரி கொண்ட மேல கொண்ட போட்டு ரவுண்டு கொண்ட மேல நீ குத்துன குத்து போதும் போடி உன் அண்ணன்டி லூச்சு முண்டை மாப்பிள யாருன்னு தெரியுதா வள்ளி இந்த பிள்ளை வள்ளியும் இல்ல குள்ளியும் இல்ல ஐயோ இப்பெல்லாம் வள்ளி முகர ஐயோ வள்ளியா ஐயோ உன் தங்கச்சி சின்ன பிள்ளைல விட்டுட்டு போனேன் எப்படி பாரு வெம்பி பூத்து புதுங்கி போயிருக்கு பாரு சரியான வயசுல விட்டு போனி சின்ன பிள்ளையா ஆமா. இப்ப சரியான வயசுக்கு வந்து பெரிய பிள்ளை ஆயிடுச்சு ஆனா தலைமுசர அள்ளி கட்டுறதே ஆறவே இல்ல. இல்ல பாப்பரப்பா நல்லா புடிச்சு நல்லா வளர்த்துருக்கீங்க இப்படி ஆடி பாடி வரவேற்கிற பெண்மணி ஆமா. இந்த பெண்மணி என் தங்கச்சியை சொன்னா ஆமா. உங்கள் தங்கச்சி வள்ளி மாப்பிள நீ தங்கச்சி என் தங்கச்சி வள்ளியை தேடி வந்திருக்க ஆமாங்க உன்ட்ட ஒப்படைக்கணும் பேசாம இரு சரி. மானத்தடி வந்துன்னே சொல்லு நம்ம விடுற பொய்யில அந்த தங்கச்சியும் பேசாம இருக்கட்டும் கம்முன்று ஜோலியை முடிச்சிட்டு போ தங்கச்சியை கூப்பிடுற பேசாம இரு. குட்டுவா தங்கச்சி குட்டியா ஆமா இந்த 10 பேர் இருக்கிறதுக்குள்ள மாலை மாத்தனாத்தேன் இல்லைன்னா இந்த நாடகம் குளோஸ்னு அர்த்தம் கூப்பிட்டு சொல்றேன் தங்கச்சி மா வாடா எல்லாம் பரப்பட பாடத்தேன் பாடு பேசாம இரு இங்க பாட நீ ஆட அது நிறைய புரியுது ஹலோ கண்ணங்கர தகலிக தல்லகே கண்ணங்கர தகலிகே கட்டலகே தகலி அண்ணனடி போட்டாலடி இதெல்லாம் பா சொன்னவளி கேட்டாலடி தங்கச்சி இன்னைக்கு என்ன நாள் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம கல்லம்பட்டிக்கு நம்ம இடத்துல நேற்று விசாலக்கிழமை ஆமா அது கணக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கணக்கு எடுக்கிறதுக்கு நேரம் இல்ல சரி நம்ம இடத்துக்கு கிளர்க் வந்திருக்கிறாரு கிளர்க்கா இந்த நாடகம் இடையே புதுப்பிச்சு பெருசா கட்டி எதுக்கு தராங்க கணக்கெடுக்கவா நம்ம இடத்துக்கு வேடுவர் வந்திருக்காருமா வேடுவர் இருக்கா வந்திருக்கிறார் இதை பிடிக்க வந்திருக்காரு இதை பிடிக்கணும் மான பிடிக்க வந்திருக்காரு மானை தேடி வந்திருக்கிறார் ஆமாம்மா. அவர் தேடி வந்த மானை 2 பேரும் பாத்தீங்களா என்கிட்ட கேட்டாரு சரி மான பாத்தியான் நான் பார்க்கலன்ட்டு இந்த பிள்ளைகிட்ட கேட்டாரு இந்த பிள்ளையும் பார்க்கலன்ட்டு இந்த இடத்துக்கு தலைவி யாருன்னாரு சரி. என் தங்கை வள்ளின்னு வள்ளி அழைத்துவா நான் நேரடியா கேட்டுக்கிறேன்னு ஒத்த கால நிக்கிறேன் ஏன் ஒரு கால் என்னாச்சு ஒத்த கால் மனசு ஒத்த கால பிடிவாதத்துல இருக்காரா மானுங்க தான் இருக்கின்றாரா அவர் தேடி வந்த மானை 2 பேரும் பாத்தீங்களா இல்லம்மா பார்க்கல நல்லா பார்க்கல இல்ல பார்க்கல சத்தியமா பார்க்கல. சத்தியமா என்னம்மா ஒரு தடவை. ஓன்ட்ட போய் போய் சொல்லணும் இல்லையா ஒரு தடவை கூட பார்க்கலையா பார்க்கவே இல்லையா அந்த வாய்ப்பு இருந்தா பார்க்காம இருப்பேனா சரி இருக்கட்டும் ஆக 2 பேரும் பார்க்கல உங்க 2 பேருக்கு என்ன வேலை ஒண்ணும் இல்லடா போயிட்டு வரீங்களா? பார்க்க வேண்டியதை பாக்குறேன் சட்டு பட்டு ஜோலியை முடிச்சிட்டு வேமா ஓடியா போயிட்டு வாங்க பாத்தீங்களா சாமி அழைக்க போறாங்களா மந்தாரி வரவேற்பது தமிழ்நாட்டுடைய பண்பாடு இருக்காங்க வாருங்கள் விடுதலை வருக இவனது தலைவி என்று நன்மை உங்களை வரவேற்பது நமது குல பண்பாகும் நிமிர்ந்த நெஞ்சும் நீண்ட பார்வையும் பார்வையில் நேர்மையும் நேர்மையில் திறமையும் திறமையில் பெருமையும் பெருமையில் பொறுமையை கேட்கொள் வெள்ளெடுத்து விளையாடு வேடுவர் குலமகனை வருக தமிழ் சொல்லெடுத்து உரையாடு உயிர் குணத்தவரே வருக பறவைகளில் கரண் போல விலங்குகளில் சிங்கம் போல பாம்புகளில் அனந்தன் போல விளங்குபவரே வருக வருக ஆயுதங்களின் வஜ்ரேதம் போல தேவர்களின் திறனை போல சேனாதிபதியிலும் ஒரு போல தோற்றமளிப்பவரே வருக வருக இந்த குறிச்சியில வெந்தனாகிய நம்பியின் வளர்ப்பு புதல்வி நான் தாங்க தாங்கள் மானத்தில் வந்ததாக தெரிவித்தார்கள் கட்டுக்காவல் வந்து காவல் இருக்கின்றோம் நீங்க தேடி வந்த மானா அண்ணனும் பார்க்கல தோழியும் பார்க்கல நானும் கூட பார்க்கல இருந்தாலும் உமா எப்பேற்பட்ட மானுங்க தேடி வந்தீங்களா விரட்டி வந்தீங்களா பிடிக்க வந்தீங்களா அல்லது துரட்டி வந்தீங்களா உங்க மாடு என்ன மானு அது எப்பேற்பட்ட மானு அதை எப்படிலாம் பிடிக்க வருகின்ற விஷயத்தை கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க வேட்டை மார்க்கமாக போகின்ற போது சேட்டையான மானை கண்டேன் சேட்டையான மானை கண்டவுடன் மானை கட்டி அணைத்து கைப்பிடியாக பிடித்து வீடு போய் சேர்க்கலாம் என்று ஆசைப்பட்டேன் சரிங்க ஆசைப்பட்டதால் நானும் ஓடி வரும்போது சரி இந்த திரைச்சோலைக்குள் மான் மட்டும் சென்றதும்மா ஓஹோ
மான் மட்டும் சென்றது. சரி. அதை பிடிப்பதற்கு அனுமதி மட்டும் தர வேண்டும். ஓஹோ. அனுமதி கொடுத்தால் வெற்றி உனக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு புகழாரம் சூடி பெருமையோடு தமிழ் பொக்கிஷத்தோடு சரிங்க பிடிக்கக்கூடிய மானுடைய தலைவி என்ற முறையில் அனுமதி. மானுக்கு பெருமை இருந்தா சொல்லுங்க பார்க்கலாம். பெருமைகள் உண்டு. சொல்லுங்க பார்க்கலாம். எப்படிப்பட்ட பெருமை என்று இதை சொல்கிறேன் பாருங்கள் பார்ப்போம். அப்படியே தவியாக தவிக்கிறேனே. இப்படிப்பட்ட ஒரு அழகான அற்புதமான மானை கணை கொண்டு அடிக்காமல் தடி கொண்டு அடிக்காமல் மானுடைய உடம்புல கரைபடாமல் பாரபட்சம் இல்லாம அன்பு காட்டி பிடிக்க வேண்டாம். எப்படி பிடிக்க போறீங்க? அன்பால சாதிக்கணும். அன்பாலதான் எப்படி பிடிக்கணும்? அரவணைக்கணுங்க. வள்ளியம்மா மானை வந்து எந்த முறையில பிடிக்க போறீங்கன்னு கேக்குறேன். கைப்பிடியா பிடிக்க போறேன். கையால பிடிக்க போறீங்க. கையால அனஸ். ஏற்கனவே ஒரு மாலை. ஒரே ஒரு விஷயம். என்னப்பா? அழகா சொல்ற அழகா. இந்த நாடக உலகத்திலே ஒரு மாமேதை நம்ம விஜயராம் அப்பா, அவருக்கு அப்புறம் பிற்கா வயசு நம்ம பாத்தியாருக்கு தான். அப்படியா? ஏன்னா தெய்வத்திலே மானூர் விஜயராம் அவர்கள் உண்மையிலே அப்படியா? இந்த பாட்டு அவர்கிட்ட அந்த அந்த சுவையில் இருக்க பாட்டு. சரிங்க இருங்க, நாங்கள் ரெண்டு பேசுகிற காட்டில் ஒரு அழகான ஒரு ஞாபகப்படுத்தி விட்டேன். நமது பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 43 வருட காலமாக மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் பிவி விஜயராம் அப்படின்னு சொன்னால் இந்த 6-7 மாவட்டத்தில் தெரியாத ஊரே கிடையாது. சரியான பெரிய ராஜபாளையம். அவர் சொந்தமான எங்கள் அண்ணன். அந்த லட்சுமி பாலனுக்கு பிற்பாடு அவர் தான் அந்த இடத்த தக்க வச்சவர். அவர் இறைவன் அடி சேர்ந்து விட்டார் கொஞ்ச காலத்துக்கு முன்னால். அவர்கிட்ட நாங்கள் போய் எல்லாரும் போய் அப்படி இருக்கும்போது, மதுரையில் இருக்கும்போது சில பாடங்கள் அவருக்கு போடும்போது அந்த பாடத்தை 2-3 நாளில் படிச்சுட்டு அப்படியே திருப்பி அப்படியே என்று கொடுத்துருவார். பாட்டாக இருந்தாலும் சரி, கவியாக இருந்தாலும் சரி, சில கருத்துக்கள் இருந்தாலும் சரி. திருப்போணத்துக்கு பக்கத்தில் கவி சண்முகவேல்னு சொல்லி ஒரு பெரிய ஆசிரியர், தங்கவேல் ஐயாவுக்கு பிற்பாடு அவர் தான் பெரிய ஆசிரியர். அவரே இறந்து இறைவனடி சென்றார். அவர் தான் எங்களை எல்லாத்தையும் ரொம்ப உற்பத்தி ஆகி கொண்டு வந்தவர். அந்த அண்ணன் பாடிய பாடலாம் இன்னும் நான் பாடணும்னு நினச்சி பாடணும்னா நிறையா பாடலாம்.
ஏன்னா அவர் இருக்கும்போது இவர் பாடலாம் நான் பாடவே மாட்டேன். ஏன்னா ஒரே மாதிரி பாடுறாங்கடா அப்படின்னு சொல்லி எல்லாரும் உலகம் சொல்லும் சொல்லி வேறு விதமாக பாடிக்கிட்டே போவோம். ஆளை கொண்டதே நீங்கள் தான். அவர் இறந்து இறைவனடி சேர்ந்ததுக்கு பிற்பாடுதே அவருடைய ஞாபகத்தமாக இந்த பாடலாம் பாடுறோம். இதை விட அந்த சித்திரை மாதம் பௌர்ணமி முடிஞ்சு நிலா போகும்போது அதுக்கு ஒரு பாட்டு பாடுவார். சித்திரை மாத நிலவு போல சித்திரை மாச நிலவு போல சொலிக்குது அழகு. இருங்க போ ஐயா வேடுவரே. இந்த வேடுவரே மானூர் விஜயராமனோடு சேர்ந்து நீயும் பழகு பழகு. அவரெல்லாம் பாடுனது சொன்னத போல இருக்கிறம்மா உன்னுடைய அழகு. நான் சொல்ல போற வார்த்தைய நீ எண்ணி பழகு அப்படின்னு சொல்லி இந்த பிற்காவோட பாடுவார். இந்த இடமெல்லாம் மனசுல நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான கலைஞர். நல்ல மனுஷன். எங்க வீட்டில் நான் நினைக்கிறது என்னன்னா எங்க வீட்டில் நல்ல மனுஷன் இறைவனிட்டு சேர்ந்து விட்டார். உண்மையிலே எங்க அப்பே மானூர் விஜயராம் அப்படின்னாலே பேரு புகழ் வாங்கினவர். மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்துல சுள்ளங்குடி மானூர் விஜயராம் அப்படின்னாலே அவர் பேரு புகழும் பெற்றவர். அப்பேற்பட்ட நல்ல மனிதர்லாம் இறைவனிடை சேர்ந்து விட்டார். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா அவருக்கு பிற்பாடு அந்த சாய் பாடுறோம்னா அவருடைய நல்லாசி நல்ல மனுஷெல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. நல்லா இருக்கட்டும். நல்ல மனிதன்லாம் போயிட்டான்னு சொல்லக்கூடாது. இல்ல நல்ல மனிதன் கலைமகள் கூப்பிடக்கூடிய காலம் வந்துருச்சுன்னா கூட்டிக்கிடுவான். அதைத்தான் சொல்றேன். கலைமகளுக்கு நல்ல மனிதர்லாம் கூப்பிடுறாங்க. நீங்களும் நல்ல மனுஷன் தானே, நல்லா இருங்கன்னு சொல்ல வந்து. மேலூர்ல எல்லா பெண்களும் எனக்கு நல்லாசி தர்றாங்க. சரி நல்லா இருங்க நல்லா இருங்க. நீ நல்லாசி தர்ற. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. எப்பயுமே நல்லா இருப்போம். வேற ஒண்ணும் இல்ல. இப்ப மாடுன்றீங்க என்னப்பா? நீங்க உமா கடத்துல கைய வச்சுட்டீங்க. குட்டி 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 குட்டின்னு கெட்டிக்காரத்தனமா சுட்டித்தனமான ஒரு பேச்சு. அருமையான பாடல். நல்ல பாடலாம் நல்லா பாடுறீங்க. நல்ல பாடல். நல்லதொரு தீர்மானம். மானுங்க தான் இருக்குன்றீங்க அப்படித்தானே? கண்ணால் பார்ப்பது போய் காதார் கேட்பது போய் தீர விசாரிப்பதை மெயின்றிருக்கணுங்க. நீங்க எப்படி மானுனீங்களோ நீங்க சீதையாகப்பட்டவங்க கண்ணால மான பார்த்தாங்க, ஆசைப்பட்டாங்க. தன்னுடைய கணவர் ராமன் பிடிக்க சொன்னாங்க. ராமன் பிடிக்க போனாரு. அங்க போய் பார்த்தோன்னே மாறி சென்ற மாயமான் பொய்மானா போச்சு. கண்ணால் பார்த்தது கூட பொய்யா போச்சு. காதாரை கேட்பதும் பொய்யா போச்சு. அவைய குரல் சீதா அவைய லக்கம்னா அவையும் அவைய குரல் கொடுக்க. இந்த சீதாதேவி என்ன நினைச்சாங்க? தன்னுடைய கணவர் ராமன் தானே வாழ தடி போனாரு. தன்னுடைய கணவர் ராமனுக்கு ஆபத்து, லக்கமனா உன்னுடைய அண்ணனுக்கு ஆபத்து, உன்னுடைய அண்ணனுடைய குரல் போல கேட்குது, நீ போய் பாரு அப்படின்னு லெக்கமன் அனுப்பி பார்க்க சொன்னாங்க. அன்னைக்கு லெக்கமன் போய் பார்த்தாரு. அங்க போய் பார்த்தோன்னே அவைய குரல் கொடுத்தது அது பொய்யா போச்சு. அது எது யாரு கொடுத்தது அப்படின்னா அது மாறி சென்ற ஒரு மாயமான் பொய்மான் தான். எதற்காக அப்படி அவைய குரல் ராமனுடைய குரல் போல கொடுக்கணும்? எப்படியாவது சீதாதேவியை ராவணே சிறை எடுக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம். காதால கேட்பது பொய்யா போச்சு. தீர விசாரிப்பதை மெய். தீர விசாரித்தது யாரு? ஜடாயு என்ற பறவையிட்ட விசாரிச்சதை மெயின் இருக்கா. இப்ப அந்த அளவுக்கு தான் அண்ணனின் தோழி விசாரிச்சோம். மானு இருந்தா தானே பாக்குறதுக்கு. மானு இல்ல வரலன்னு அவங்க போயிட்டாங்க. ஏன்னா முதல் காவல் அண்ணே, இரண்டாவது காவலில் அருமை தோழி, மூன்றாவது காவலில் பரன் மேல இருந்து இப்ப காவல் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்படி காவல் பார்த்துக்கிட்டு இருக்கல எங்க காவலுக்கு மீறி எங்க பார்வைக்கு மீறி உங்க மான் இங்க வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க மானு தலைவி என்ற முறையில் அனுமதி கேட்கறீங்க. அனுமதி கேட்கறதெல்லாம் இருக்கட்டும். நீங்க எங்க இருந்து வரீங்க? வெள்ளிமலை வேட்டக்காரன். வெள்ளிமலையில என்ன மலைன்னு தெரிஞ்சுக்கலாமா? மேருமலைக்கு பக்கமாக சிவகிரி சக்திகிரி. ஓஹோ. மலையில வெள்ளிமலையில கழுகுமாமலைன்னு வாங்க. ஆமா. அப்பேற்பட்ட கழுகுமாமலையில இருந்து இது என்ன மலை வருகிறேன்? வேலிமலை சாரலுக்கு. வேலிமலையா? ஆமா. வேலிமலை சாரல். வேலிமலை சாரல். சாரல்னா ஒரு ஓரம்னு வாங்க. ஓரமா. இப்ப வேலிமலை சாரல்ன்றீங்கல. வேள்வி என்றால் என்னங்க? யாகம். யாகம் வளர்க்கக்கூடியது முனிவர்கள். முனிவர்கள் தான் இங்க வரணும். ஆமா. உனக்கு என்ன வேலைன்னு கேட்டேன். மலைக்கு வர்றவர்கள் முனிவர்கள். சரி. மலை சாரல்ல நீர் ஓடை. நீர் ஓடையில தன்னுடைய வேட்கையை தணிப்பதற்காக நீர் ஓடைக்கு நான் வரலாம். அப்படியே நீ வரலாம். எதுக்கு? உடம்புல அதிகமா உஷ்ணம் ஏற்பட்டா. அப்படி கிடையாது. இல்லம்மா நீங்க தெரியாம பேசுறீங்க. என்ன தெரியாம? கொஞ்சம் பாருங்க. நான் வந்தது வேற விஷயமா வந்திருக்கேன். நான் இங்க பாருங்க. நான் வந்திருக்கேன் அப்படின்னா காவலுக்கு வந்திருக்கேன். நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா வேட்டைக்கு வந்திருக்கீங்க. சரி கொஞ்சம் பாருங்க. காவலுக்கு இப்படி 30 நாளைக்கு இருந்தா உடம்புல என்ன ஏற்படும்? 30 நாள் என்ன 30 நாளா காவல் பார்க்க வந்திருக்கேன். எள்ளும் தினையும் 70 நாள் இருக்காங்க. சரி குறிப்பிட்ட நாள் அப்படின்னா ஒரு 3 நாள் பெண்களுக்கு ஒதுக்கப்பட்ட நாள் வாங்க. அது போகுது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப காவல் அப்படின்னா இப்ப நான் கையில வச்சிருக்கேன். இதுக்கு பேர் என்னது? கவன். நீங்க வச்சிருக்கிறது பேர் என்ன? கணை. சிலிமுக கணை. சிலிமுகம். சிலிமுகம். ஆமா கணை. சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப கவன்றீங்கல, இந்த கவனை வச்சு நான் என்ன பண்றேன்? கவனை வச்சு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கப்ப இல்ல என்ன உங்களுக்கு தெரியுமில்ல? கவனை வச்சு என்ன பண்றேன் அப்படின்னா ஆலோலம் சோய் என்று முருகனுடைய ஓம் என்ற பிரணவ பொருளை உச்சரித்து பறவையை வரைச்சிக்கிட்டு இருக்கேன்.
ஏன்னா துஷ்டமான பறவை இனங்களை கல்லு வச்சு கவன் கொண்டு எரிஞ்சு விரட்டுற. கல்லால் அடிக்க கூடாது. அடிக்கப்படாதா? கல்லால் எடுத்தால் பறவைகளுக்கு உயிர் சேதம் ஏற்படும். சரி. அதனாலதான் சொல்லால முருகனுடைய ஓம் என்ற பிரணவ பொருள் ஷோ அப்படின்றோம். அகாரம் உகாரம் அகரம்ன்றோம்ல அந்த பொருள். ஆமா. அந்த பிரணவ மந்திரத்தை வச்சு நான் வரட்டிக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் கேட்கிறேன், எச்சம் எச்சில் எச்சான்னு சொல்லுவாங்க. எச்சா விடா அப்படின்னா ஒரு ஆடின பறவையும் ஒரு பெண்ணின பறவையோ நாங்க இருக்கக்கூடிய அந்த குறிஞ்சி நிலத்துல முருகனுக்கு சொந்தமான ஒரு வனத்துல அப்பேற்பட்ட நிலத்துல கருந்தினை செந்தினை விதைச்சிருக்கோம். கருந்தினை எங்கள் உணவிற்கு, செந்தினை முருகபெருமானுக்கு நம்ம சொல்றோம். அப்பேற்பட்ட இந்த வனத்துல இந்த நிலத்துல நாங்க விதையை விதைச்சு வச்சிருக்கோம். அப்படின்னா செந்தினை வந்து முருகனுக்காக இங்க படைச்சிருக்கோம் சொல்றோம்ல, விதைத்திருக்கிறோம்ன்றோம்ல. அப்பேற்பட்ட செந்தினைய வந்து பறவைகள் எதுவும் இந்த இடத்துல வந்து எச்சாவடா படி அப்படின்னா என்ன தெரியுமா? ஒரு ஆணின பறவை ஒரு பெண்ணின பறவை இந்த இடத்துல வந்து புணர்ச்சியில ஈடுபடக்கூடாது. உறவு உள்ள போது அப்ப நாங்க வந்து விரதமா இருக்கோம் அப்படின்னா அந்த உறவை பிரிக்க கூடாது. இல்ல இங்க வந்து தவறு ஏற்படக்கூடாது. சுத்தமா விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. கோவிலுக்கு விரதம் இருந்தா சுத்தபத்தமா இருக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து புணர்ச்சி எதுவும் ஈடுபடக்கூடாதுன்றக்காக பறவையை விரட்டுறோம். ஏன்னா பறவை வருது புசிப்பதற்காக வர்றது, ஏன் விரட்டுறீங்கன்னு கேட்கலாம். அது கிடையாது. எச்சாவடா அப்படின்னா அது ஒரு காரணம். இப்ப அதுக்காக நாங்க விரட்டுறோம். இப்ப நீங்க கையில வச்சிருக்கீங்க, இதுக்கு என்ன பேரு? சிலைமுகம் என்ற பானம். இது எதுக்கு வச்சிருக்கீங்க? 3 தன்மை உள்ளது. 3 தன்மைனா கோரம் அகோரம் காந்தம் சொல்லுவாங்க. அதிகமா நல்ல மிருகமா இருந்தா இத காமிச்சா போதும். சரி. கம்பி இழுத்துரும். காந்தம். சரி. சிலைமுகத்துக்கு 3 சக்தி. சரி. கோரம் அகோரம் காந்தம். கோரம்னா என்ன? கோரம்னா உடம்புல இந்த கோர சக்தியை செலுத்தினா உடம்புல உள்ள ரத்தம் பூரா குருதி பூரா கீழே வடிஞ்சிடும். சரி. அகோரம்னா? அகோரம் என்ற தன்மைய உடம்புல செலுத்தினா அங்கங்கமா பிச்சு எரிஞ்சிடும், வெடி மருந்து மாதிரி. சரி. காந்தம் என்ற தன்மையை ஆக முக்கியமா காந்தம் என்று சொல்லக்கூடியது கவரக்கூடியது, ஈர்ப்பு வச்சு காந்த சக்தி கூடியது. இழுத்துரும். அப்பேற்பட்ட பொருள் சக்தி இருக்கு. அப்பேற்பட்ட பொருள் தானே. ஏன் அந்த பொருளை வச்சு கூட உங்க மான பிடிச்சிருக்கலாம்ல? பிடிக்கலாம். காந்த சக்தி தானே. காந்தம் என்ற தன்மையை வந்து முகப்பார்வையில காமிச்சா கவ்வி இழுக்கும் போது தெய்வீகமான பார்வை கெட்டு போயிடும். இது என்னங்க பேச்சு? பார்வை இருக்கு பாத்தீங்களா? நீங்க தான் சொல்றீங்க. அப்புறம் அந்த வசனம் சொல்லாதீங்க. ஆமா. இல்லன்னா இந்த சிலிமுக கடையை அங்க ஓரமா வச்சுட்டு வாங்க. இந்த சிலிமுகம் வந்து துஷ்ட மிருகத்தை அடிப்பது. இது என்னையா பேச்சு? தன்னை அழிக்க வர்ற மிருகத்தை ஒரே அடியா தூக்கி போடலாம். ஒரு விஷயம் என்னன்னா காந்த சக்தி உடையதுன்றீங்க. ஆமா. காந்த சக்தினா நீங்க எதை நினைச்சாலும் அப்படி உங்க சிலிமுக கடையை காட்டினாலும் நீட்டினாலும் வானா வரும் போனா அப்பேற்பட்ட பொருள் தானே.